நம்ம ஃப்ளைட்டில் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஏறினோடனே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுருவோம். அதை விட்டுட்டு நடுவில் போய் சும்மா சும்மா பைலட்டாக போய் கரெக்டான வழியில் போறியா தம்பி, கரெக்டாக போகிறீங்களா, பார்த்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஏசப்பாவோட சமூகத்தில் அமர்ந்து, ஏசப்பா இதை பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, நம்ம அவரோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 37:5 போட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு போட்டிருக்கு. ஆமாங்க, எப்படி ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அவர் போய் சேர்த்துருவாருன்ற நம்பிக்கையோடு ஏறிங்களோ, ஒரு சாதாரண மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை நீங்க தேவன் மேல வைக்கும் போது எதை பார்த்தோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஏசப்பா கையில ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏசப்பா அதை பார்த்து கொள்வார். நீங்க எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டா உங்களை போய் சேர வச்சிருவாரு. அதனால அவரோட கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஜாலியா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அவரை துதிக்க மட்டும் செய்யுங்க. மற்றதெல்லாம் ஏசப்பா பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When you're traveling in flight, as soon as you board the plane, you will take a nap. Instead, you will not go and check on the pilot whether he's going in the right direction or not. Likewise, in our life, whatever you're going to do, give it in the hand of God and you relax. Our God will take care of everything. Look what the Bible says in Psalm 37:5. Commit your way to the Lord. Trust in Him and He will do it. Yes, when you commit everything that you're going to do in the hand of God, He will take care of everything. You just need to take rest and trust the process. So don't stress too much. Don't look at the situation and don't get afraid. Just surrender everything in the hand of God and He will take care of everything. So surrender everything in His hand and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.